திண்டுக்கல்லில் ரூபாய் 7,000 லஞ்சம் வாங்கிய சார்பு ஆய்வாளர் கைது. தடயத்தை அழிக்க முயன்ற போது டிஎஸ்பிக்கு காயம். திண்டுக்கல் பழனி பைபாஸ் பகுதியில் மேற்கு மரியநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் சுகுமார். உயர் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று மணமகிழ் மன்றம் நடத்தி வருகிறார். மேலும் காவல்துறையினர் தன்னை தொல்லை அளிக்கக்கூடாது என்று உயர் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றிருந்தார். இந்நிலையில் சுகுமாரிடம் தாலுகா காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் கலையரசன், மணமகிழ் மன்றம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றால் மாதம் தனக்கு லஞ்சமாக ரூபாய் 10,000 பணம் தர வேண்டும் என்று கூறினார். இந்நிலையில் பேரம் பேசியதில் மாதம் 7,000 தர ஒற்றுக்கொண்டனர். லஞ்சம் கொடுக்க மனம் இல்லாத வழக்கறிஞர் சுகுமார் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நாகராஜன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் கலவிய பணத்தை சுகுமாரிடம் கொடுத்து அனுப்பினர். திண்டுக்கல் பழனி பைபாஸ் பகுதியில் உள்ள தனியார் பேக்கரியில் சுகுமார் சார்பு ஆய்வாளர் கலையரசனிடம் லஞ்சமாக ரூபாய் 7,000 பணத்தை கொடுக்கும்போது அங்கு பதுங்கியிருந்த லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நாகராஜன் தலைமையிலான போலீசார் சார்பு ஆய்வாளர் கலையரசனை கைது செய்தனர். அங்கு சார்பு ஆய்வாளர் கலையரசன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கலையரசனை கைது செய்து தாலுகா காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர். அங்கு சார்பு ஆய்வாளர் கலையரசனிடம் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நாகராஜன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அங்கிருந்த கண்ணாடி கிண்ணத்தை சார்பு ஆய்வாளர் கலையரசன் உடைத்து தடயத்தை அழிக்க முயற்சி செய்த போது டிஎஸ்பி நாகராஜன் தடுக்க முயற்சி செய்தார். அப்பொழுது கையில் காயம் ஏற்பட்டது. மேலும் சார்பு ஆய்வாளர் கலையரசனுக்கு காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் தாலுகா காவல் நிலையம் வந்து இருவருக்கும் சிகிச்சை அளித்தனர். மேற்படி சம்பவம் குறித்து லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நாகராஜன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.